ஹை ப்ரோட்டீன் சோயா சில்லி என் பொண்ணு எப்படி செய்யுதுன்னு சொல்லி தரப்போறா. அவள் அண்ணனுக்காக ஸ்பெஷலாக அவள் கையாலே செஞ்சு தரேன்னு சொன்னா. ஸோ என்னை வந்து வீடியோ மட்டும் ஷூட் பண்ணால் போதும் அப்படின்ட்டா. ஃபஸ்ட்டு சோயாவை நல்லா கொதி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து புழிஞ்சு எடுத்துட்டா. இதில் அவள் ஒரு கடாயை எடுத்துட்டு அதில் தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் நல்லா கோட் ஆகிற மாதிரி கார்ன்ஃப்ளவர் போட்டுண்டா. போட்டு நல்லா இது கூட ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிண்டா. இப்படி கை போட்டே மிக்ஸ் பண்ணிண்டா. அந்த பட்டுக்கை அழகாக தெரியுது பாருங்க. அது மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுட்டா. அதுக்கப்புறம் அந்த வானல்லே ஸ்டவ்வை பற்ற வைக்க சொன்னா. பற்ற வச்சு கொடுத்துட்டேன். அந்த வானலை அடுப்பில் போட்டுட்டு துளியோண்டு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி பெரட்டி எடுத்துட்டா. ஸோ இந்த அளவுக்கு பெரட்டினதுக்கப்புறம் போதும். அடுப்பில் வானல் போட்டுண்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஜிஞ்சர் பூண்டு 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிண்டா. துளியூண்டு கட் பண்ணி எடுத்து அதை வந்து நல்லா சாட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கிண்டா. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கேப்சிகம் நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு போட்டதுனால இஞ்சி பூண்டு விழுது போடலை. ஸோ ஒரு கேப்சிகம் நறுக்கி போட்டுண்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுண்டா. இந்த உப்பளவு நான் தான் எடுத்து கொடுத்தேன், அவளுக்கு அளவு தெரியல. இதில் வந்து டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுண்டு, அதுக்கப்புறம் செஷ்வான் சாஸ் இருந்தது, அதுவும் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுண்டா. இது க்ரீன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூனு, சோயா சாஸ் டார்க் சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருப்பா. போட்டு நல்லா சாட் பண்ணிண்டாச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் ஹனி வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஹனி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும்னா. ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் ஹனி சேர்த்துண்டா. ஹனி இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை வேணுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் அந்த சோயா. ஃப்ரைனா ரொம்ப எண்ணெயெல்லாம் பண்ணலை, ஜஸ்ட் சாட் தான் பண்ணி வச்சுருக்கு. அந்த சோயாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிண்டாச்சு. நல்லா ஒன்றோட ஒன்று அதோட மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிண்டா. இப்போ என்ன பண்ணான்னா வெங்காயத்தாள் துளியோண்டு நறுக்கி வச்சுருந்தா, அதையும் அது மேலே போட்டு நல்லா பெரட்டி விட்டுன்ட்டா. அவ்வளோதான், சோயா சில்லி ரெடி ஆயிடுச்சுமா. அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீதா மாமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.